தளபதி விஜய் அவர்கள் சினிமாவை விட்டு போகும் நேரம் அவருடைய மகன் சினிமாவுல நுழைஞ்சிருக்காரு. அதாவது விஜய் சார் தளபதி 29வது படத்துடன் சினிமாவை விட்டு முழுவதுமாக போவதாக, முழு நேர அரசியல்ல ஈடுபட போவதாகவுமே சொல்லியிருந்தாரு. இப்போது தன்னுடைய அரசியலுக்கான வேலைகளை மும்முரமாக பண்ணிட்டு இருக்காரு. விஜய போல அவருடைய மகன் சஞ்சய் நடிகராக வருவார் அப்படின்னு எதிர்பார்த்து நினைக்கல. அவர் இயக்குனராக ஆசைப்பட்டிருக்காரு. இதற்காக வெளிநாடு சென்று படித்து வந்துள்ள சஞ்சய் அவர்கள் லைகாவுடன் தன்னுடைய முதல் படத்தை பண்றாரு. முதல் படமே பெரிய தயாரிப்பு நிறுவனமாக அவருக்கு கிடைச்சிருக்கு. ஆரம்பத்துல இவருடைய படத்துல கவின் ஹீரோவாக நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாச்சு. ஆனா சமீபத்துல சந்தீப் கிஷன் கதாநாயகனாக நடிக்கிறார் அப்படின்ற அறிவிப்பு வெளியாச்சு. இந்த நிலையில ஜேசன் செஞ்சோடைய முதல் படத்திற்கான சம்பளம் வெளியாகி இருக்கு. பொதுவாகவே அறிமுக இயக்குனர்களுக்கு கோடிகள்ல சம்பளம் தரமாட்டாங்க. ஆனால் ஜேசன் சஞ்சய் அவருடைய முதல் படத்திற்கு 10 கோடி சம்பளம் வாங்குறாராம். இதனடுத்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை பற்றிய மற்றும் ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களுமே வெளியாகி இருக்கு. அதாவது இந்த படத்துல சந்தீப் கிஷன் மட்டுமல்ல, ஒரு சில முக்கியமான பிரபலங்களுமே இணைய போறாங்களாம். அதிலுமே பவர்ஃபுல்லான கெஸ்ட் ரோல் எல்லாம் இருக்கு அப்படின்ற தகவலுமே கிடைச்சிருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சிறப்பு தோற்றம் ஒன்றுல நடிக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. இந்த தகவல் உறுதியான தகவல் இல்ல அப்படின்னாலுமே தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.